வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் நம்முடைய இன்னொரு கதைக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் கேட்க போகும் கதை ஆமை மற்றும் முயலின் கதைதான். மின்மினி காட்டில் பெருமை கொண்ட ஒரு முயல் இருந்தது. காட்டில் எல்லாம் வாகனமாக ஓடக்கூடியவன் தான் என்று அவன் பெருமைப்பட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் காட்டில் உள்ள எல்லா உயிரினங்களையும் சவால் செய்தான். யாராவது என்னுடன் போட்டியிட வருகிறீர்களா என்று கேட்டான். போட்டிக்கு தயாராக இருப்பதாக இரண்டாவது யோசனை இல்லாமல் ஆமை சொன்னது. காலம் முழுக்க இரண்டாக பிரிந்தது. ஒரு பக்கம் ஆமை வெல்லும் என்று, இன்னொரு பக்கம் முயல் வெல்லும் என்று நம்பினர். அப்படியே போட்டி நடக்கும் நாள் வந்தது. போட்டி ஆரம்பமாகிறது. முயல் தூசி கிளப்பிக் கொண்டு வேகமாக ஓடினான். ஆமை மெதுவாகவும் அமைதியாகவும் நகர்ந்தது. அனைத்து விலங்குகளும் ஆவலுடன் கைதட்டின. கொஞ்சம் தூரம் ஓடிய பிறகு முயல் ஓய்வெடுக்க முடிவு செய்தான். ஓய்வெடுக்கும் போது அவன் தெரியாமல் தூங்கிவிட்டான். ஆமை ஒரு நிமிடமும் வீணாக்காமல் முன்னே நடந்தது. அப்படி அவள் முயலை முந்தி சென்று போட்டியின் வெற்றி பெற்றாள். பிறகு குரங்குகள் சென்று முயலை எழுப்பினார்கள். ஆமை வென்றது என்று தெரிந்ததும் அவன் கதறி அழுதான். நண்பர்களே, நீங்கள் கவனித்தீர்களா? வேகம் மட்டும் அல்ல, பொறுமையும் முயற்சியும் வெற்றிக்கான பாதைகள்தான்.